டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெற திட்டக்குழு ஒன்று அறிமுகப்படுத்தியுள்ளது. டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் தொடர்பாக குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. திட்டம் தொடர்பாக ஊழியர்களின் குறைகளை ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அதாவது டாஸ்மாக் கடைகள்ல காலி மதுபான பாட்டில் திரும்ப பெறக்கூடிய திட்டம் தொடர்பாக ஊழியர்களின் குறைகளை ஆய்வு செய்ய டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் தலைமையில குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தற்போது தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்குதுங்க. சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின்படி விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்கள் மீது கூடுதலாக 10 ரூபாய்க்கு விற்கணும். அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் காலி பாட்டில திரும்ப தரும் பட்சத்துல 10 ரூபாயை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவுல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பணிகளுக்கு தற்போது டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றுவோரை அமர்த்தாம தனியாக ஊழியர்களை நியமிக்க கோரியும், காலி பாட்டில்களை வைக்க தனி இடம், உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரியும் டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளன தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் டாஸ்மாக் ஊழியர்கள் பணியாற்றும் நேரம் தற்போது 12 மணி நேரம் வரை பணியாற்ற வேண்டிய சூழ்நிலையில காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் பணிக்கு நியமிப்பது அவர்களுக்கு பணிச்சுமை ஏற்படும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கானது நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணைக்கு வந்தது. காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் தொடர்பாக ஊழியர்களின் குறைகளை ஆய்வு செய்து டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் சங்க தலைமையில குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், மனுதாரர் சங்கம் அந்த குழுவை அணுகலாம் எனவும் தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் தெரிவித்தார். இதை கேட்ட நீதிபதி இது சம்பந்தமாக மனு தாக்கல் செய்ய அரசு தரப்புக்கு உத்தரவிட்டு இந்த விசாரணையை வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.